தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். அத்தியாயம் 16. தெய்வ பக்தி. இறைவனிடம் உண்மையான அன்பு. அன்பின்றே எவரும் வாழ்வதில்லை. நேசிக்கப்படும் பொருட்களே மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றன. மனிதர்கள் புலனின்பங்கள் இவற்றை நோக்கி நாம் ஓடுகிறோம், அல்லது இறைவனையும் தெய்வீக ஆனந்தத்தையும் நாடுகிறோம். தெய்வீகத்தை நாடி செல்வதில்தான் ஆன்மீக வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களும் உள்ளன. இறைவன் நம்முள் இருக்கிறான். அவனே நம் மூலமாக செயல்களை செய்கிறான். அதை நாம் உணரத் தொடங்கியவுடன் நமது மனோபாவமே மாறிவிடுகிறது. நமது உண்மையான இயல்பை நாம் சிறிதளவேனும் அறிந்திருக்க வேண்டும். நமது உண்மையான இயல்பு தெய்வீகமை. நமது உண்மையான ஆன்மா பரமாத்மாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. சுவாமி விவேகானந்தர் அழியாத ஆன்மாவிற்கும் அழியாத கடவுளுக்கும் உள்ள நிரந்தர தொடர்பே சமயம் என்று கூறியுள்ளார். எனவேதான் ஓர் ஆன்மீக சாதகன் ஞானியாக இருந்தாலும், பக்தனாக இருந்தாலும், யோகியாக இருந்தாலும் உண்மை பொருளான மெய்ப்பொருளை பற்றிய தெளிவான ஞானம் அவனுக்கு மிகவும் இன்றியமையாதது. கடவுள் மீது நாம் கொள்ளும் அன்பு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள அன்பை போன்று கண்மூடித்தனமான அன்பு அன்று. அது ஓர் உயர்ந்த உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டது. உலகியல் நடைமுறையில் நாம் அறியும் அன்பை அது குறிக்கவில்லை. பொதுவாக அன்பு நீரோடையை போன்று மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. இறை பக்தி என்பது அந்த நீரோட்டத்தை அது தோன்றிய இடத்திற்கே, அதாவது வற்றாத நீர்த்தேக்கமாக விளங்கும் இடத்திற்கே திருப்புவது போன்றது. அந்த வற்றாத நீர்த்தேக்கத்திலிருந்தே மனிதர்களின் அன்பு என்னும் எல்லா நீரோடைகளும் தோன்றுகின்றன. நாம் மன தூய்மை அடையும் அளவிற்கு நமது உயர்ந்த இயல்பை பற்றி அறிந்து கொள்கிறோம். நம்முள் உறையும் அந்த ஆன்ம தத்துவத்துடன் தொடர்பும் கொள்கிறோம். அந்த நிலையை அடைய நாம் நமது கீழான இயல்புகளை கடந்து செல்ல வேண்டும். ஞானி தனது மன உறுதியால் மனதை கட்டுப்படுத்த விரும்புகிறான். இறை பக்தன் தனது உணர்ச்சிகள் அனைத்தையும் இறைவன் மீதே வைக்கிறான். ஒருமுகப்பட்ட பக்தியால் நமது ஆசைகள் அனைத்தும் எரிந்து அழுகின்றன. இறை பக்தியே மனதை தூய்மை செய்யும் சிறந்த சாதனமாக பக்தனின் வாழ்க்கையில் விளங்குகிறது. இறை பக்தியே இறுதியில் பக்தனையும் இறைவனையும் இணைக்கிறது. அது வெறும் உணர்ச்சி வசப்படுபவனின் பக்தி அன்று, பொங்கி பெருகும் உணர்ச்சிகளும் அன்று. அது பரமாத்மாவை அடைய வேண்டும் என்னும் ஜீவாத்மாவின் தீவிர வேட்கை. பொதுவாக நமது பக்தி ஒரு கலவையாகவே உள்ளது. அதில் நித்தியமானவையும் அழியக்கூடியவையும் இருக்கின்றன. அது தூய பக்தி அன்று. தூய பக்தியை பெறுவதற்கு ஒரு பக்தன் இறைவனிடம் சரணடைந்து தனது மன அழுக்குகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். நமது ஸ்ரத்தை எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பதில்லை. இறைவன் மீதுள்ள பக்தியில் ஓரளவுக்கு நமக்கு ஸ்ரத்தை உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதில் பலவித ஆசைகளும் கலந்துள்ளன. எனவே அது ஒரு முழுமையான ஸ்ரத்தை அன்று. ஆன்மீக சாதனைகளில் ஸ்ரத்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மிகவும் ஸ்ரத்தையுடன் இருப்பதாக எண்ணிக்கொண்டு சில நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருமுறை என்னிடம் சில உபதேசங்களை பெற எண்ணினாள். பார்ப்பதற்கு உடல் நலம் குன்றியவள் போல் காணப்பட்டாள். ஏதோ ஒரு நோயிலிருந்து அப்போதுதான் குணமாகி இருந்தாள். ஒரு மாற்றத்திற்காக வேறொரு இடத்திற்கு செல்ல எண்ணியிருந்தாள். அவள் அந்த நேரத்தை தியானத்தில் கழிக்க விரும்பினாள். இறைவனை உணர மிகவும் ஆவலுடன் இருந்தாள். உபதேசம் பெறுவதற்கு முன் நல்ல உடல்நிலையை பெறும்படி நான் அவளுக்கு கூறினேன். அவள் உடனே என்னிடம், சுவாமிஜி, எனது ஸ்ரத்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டாள். அதற்கு நான், இல்லை, அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் உனது ஸ்ரத்தை மற்ற தேவைகளுடன் கலந்துள்ளன என்று கூறினேன். திடீரென தோன்றும் ஸ்ரத்தை அற்ப காலமே நீடிக்கிறது. நாம் பலவற்றை விரும்புகிறோம். அவற்றில் கடவுளும் ஒருவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் இறைவன் மீது நமக்கு அனிச்சையான பக்தியே இருக்கிறது. ஆனால் தந்தை, தாய், இந்த உலகப் பொருட்கள் அனைத்தையும் விட மிகவும் அன்பிற்குரிய ஒருவராக இறைவன் இருப்பதை நாம் படிப்படியாக உணர வேண்டும். சாதனைகளை செய்து நமது மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். உலகியல் ஆசைகளுடன் எப்படியோ கலந்து கிடக்கும் அந்த இறை பக்தியின் அளவை படிப்படியாக அதிகரிக்க வேண்டும். இறைவன் மீது ஒருமுகப்பட்ட பக்தி இருக்க வேண்டும்.
நமது அனைத்து உணர்ச்சிகளும் இறைவனை சுற்றியே இருக்க வேண்டும். வேறு எதையும் நமது மனதை கவர்ந்து இழுக்கவும் இறைவனிடமிருந்து திசை திருப்பவும் நாம் அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு நமது ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் விழிப்புடனும் திடமாகவும் இறைவன் மீது செலுத்துவதன் மூலம் நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தூய்மையும் புனிதமும் அடைகின்றன. அப்போதுதான் உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். மேற்கூறப்பட்ட இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் யோகத்தில் ஏற்படும் ஆபத்தை, அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட தூய்மையற்ற உணர்ச்சிகளையும் மன கிளர்ச்சிகளையும் நம்முள் கொண்டிருத்தல் என்னும் ஆபத்தை தவிர்க்கலாம். உணவு, நண்பர்கள், செல்வம், சொத்து முதலியவற்றை நாம் விரும்புகிறோம். அந்த விருப்பங்கள் அனைத்தும் நமது அற்ப நான் என்னும் அகங்காரத்தையே மையமாக கொண்டுள்ளன. அந்த அகங்காரம் எல்லா துன்பத்தையும் கொடுக்கிறது. அதுவே எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம். தனது மனைவியை கைவிட்ட காரணத்திற்காக எளிய மனம் படைத்த ஒரு கிராமத்து மனிதனை நீதிபதியின் முன்பு அழைத்து வந்தார்கள். ஐயா நீதிபதி அவர்களே, நான் மனைவியை கைவிட்டவன் அல்ல, நான் அடைக்கலம் தேடி வந்தவன் என்று அவன் நீதிபதியிடம் முறையிட்டான். மனிதர்களிடம் காணப்படும் உலகியல் அன்பு பல நேரங்களிலும் ஆழ்ந்த தன்னலமாகவே இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது சீடர்களுக்கும் இருந்த உறவை இத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த அன்பின் ஆழத்தையும் புனிதத்தையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்களில் முதன்மையானவர் விவேகானந்தர். சிறுவயதில் நரேந்திரர் என்று எல்லோராலும் அழைக்கப்பெற்றவர். குருதேவர் அவரை மிகவும் நேசித்தார். பல வழிகளிலும் தமது அன்பை அவர் மீது பொழிந்தார். அவரை கண்டதும் குருதேவர் பரவச நிலைக்கே சென்று விடுவார். இருந்தாலும் ஒருமுறை குருதேவர் நரேந்திரரை ஒரு கடுமையான சோதனைக்கு உட்படுத்தினார். திடீரென நரேந்திரரிடம் அவர் பாராமுகமாக இருக்க தொடங்கினார். தன்னை நரேந்திரர் வணங்கும்போது அவர் மௌனமாகி விடுவார். அறையை விட்டு நரேந்திரர் வெளியே சென்றதும் குருதேவர் மற்றவர்களிடம் பேசத் தொடங்குவார். அவ்வாறு குருதேவர் பல வாரங்கள் நரேந்திரரை அலட்சியம் செய்தார். ஆனாலும் நரேந்திரர் வழக்கம்போல் குருதேவரை வணங்கி செல்வார். 1 மாதம் கழிந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம், நான் உன்னிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஆனாலும் நீ இங்கு வருகிறாயே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு நரேந்திரர் கூறினார், தங்களது பேச்சை கேட்பதற்கு மட்டுமே நான் இங்கு வருவதாக நினைக்கிறீர்களா? நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், உங்களை காண விரும்புகிறேன், அதனால் இங்கு வருகிறேன் என்றார். அதுவே சுயநலமற்ற அன்பு. ஒருமுறை நரேந்திரரே ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் தம்மீது பற்று கொள்ள வேண்டாம் என்று கூறினார். அதை கேட்டவுடன் குழந்தை மனம் படைத்த குருதேவர் உடனடியாக தேவியிடம் அறிவுரையை பெற காளி கோவிலுக்கு சென்றார். குருதேவர் நரேந்திரரிடம் இறைவனை கண்டார் என்றும் அப்படி காண முடியாத நாளிலிருந்து நரேந்திரரின் தோற்றத்தையும் காண பொறுக்காதவராக இருப்பார் என்றும் கூறிய தேவி நரேந்திரரை குருதேவர் விரும்புவதன் காரணத்தை விளக்கினாள். தமது சீடர்களிடம் குருதேவருக்கு இருந்த அன்பு சாதாரண அன்பு அன்று. அத்தகைய அன்பு எல்லா உயிரினங்களிலும் இறைவன் உறைவதை அனுபவத்தில் உணர்ந்ததால் ஏற்பட்ட ஆன்மீக அன்பு. அத்தகைய அன்பு அற்பமான சிறிய நான் என்னும் அகங்காரத்தை சுற்றி ஏற்படுவதில்லை. அது இறைவனையே மையமாக கொண்டது. ஸ்ரீ சைத்தன்யரின் வாழ்க்கையிலும் அதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் பூரியில் இருந்தபோது தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த ஒருவனை அவர் தழுவிக்கொள்ள விரும்பினார். அவன் பயந்து நடுங்கி, ஐயா, நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், என்னை நீங்கள் தீண்டக்கூடாது என்று கூனி குறுகி நின்றான். அதற்கு சைத்தன்ய தேவர், அப்பனே, என்ன சொல்கிறாய் நீ? உன்னை தொடுவதால் நான் அல்லவா தூய்மையடைகிறேன் என்று கூறினார். அவதார புருஷரான அவர் எங்கும் நிறைந்த இறைவனை எல்லா இடங்களிலும் கண்டார். தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, ஏழை, பணக்காரன் முதலிய வேறுபாடுகள் அவருக்கு கிடையாது. பக்தர்களின் வகைகள். 4 வித பக்தர்கள் இறைவனை வழிபடுகின்றனர் என்ற ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். துன்பத்தில் இருப்பவர்கள், ஞானமடைய விரும்புபவர்கள், செல்வத்தை விரும்புபவர்கள் மற்றும் ஞானிகள் என்று 4 வித பக்தர்கள் இறைவனை வழிபடுகின்றனர். அவர்கள் அனைவருமே உன்னதமானவர்கள். ஆனால் அவர்களில் கடைசியாக கூறப்பட்ட ஞானியையே இறைவன் மிகவும் நேசிக்கிறார்.
இந்த முக்கிய கருத்தின் பொருள் என்ன? இறைவனை ஞானி எல்லா உயிரினங்களிலும் காண்கிறான். இறைவனுடன் எப்போதும் இரண்டர கலந்து இருக்கிறான். தன்னிலும் மற்றவர்களிடமும் உள்ள தீவினைகளால் அவன் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. உபனிஷத ரிஷிகளின் ஆன்மீக அனுபவமும் அதுவாகவே இருந்தது. ஒரு ரிஷி பின்வருமாறு கூறுகிறார்: நீயே பெண்ணாகவும் ஆணாகவும் சிறுவனாகவும் சிறுமியாகவும் இருக்கிறாய். நீயே கைகளில் கம்புடன் தடுமாறும் முதியவனாகவும் இருக்கிறாய். நீயே எல்லா வடிவங்களையும் தாங்கி நிற்கிறாய். இளம் சாதகரான சுவாமி விவேகானந்தர் எப்போதும் நிர்விகல்ப சமாதியில் மூழ்கி இருக்கவே விரும்பினார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரிடம் அதைவிட ஒரு உயர்ந்த நிலை உள்ளது என்றும் அது எங்கும் எல்லா உயிரினங்களிலும் இறைவனை காணும் நிலை என்றும் கூறினார். அது மிக உன்னத நிலை. மனிதர்கள் பல வகை. வாழ்க்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் அவர்களது மனப்பான்மை மிகவும் வேறுபடுகின்றன. முழுக்க முழுக்க உலகியல் மனிதனாக இருப்பவர்கள் கடவுளை பற்றி சிறிதும் சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் உலகியல் போகங்களுக்கும் புலனின்பங்களுக்கும் அடிமையாவதுடன் உடலுக்கு ஏற்படும் துன்பங்களைக் கண்டு நடுங்குவார்கள். மற்றொரு வித மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களும் இறைவனை பற்றி எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த இறைவனை அவர்கள் வரங்களை கொடுப்பவராகவும் உலகியல் வெற்றிகளையும் செல்வங்களையும் சுகங்களையும் வழங்குபவராகவே பார்க்கிறார்கள். புலனின்பங்களை அவர்களும் மிகவும் விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு இவர்களும் மிகவும் அச்சம் கொள்கிறார்கள். சிலர் பாதி உலகியலிலும் பாதி ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டவர்கள். இறைவனை வழிபட்டாலும் அவர்கள் உலகியல் போகங்களில் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள். வாழ்க்கையில் துன்பப்பட்டாலும் அந்த துன்பங்களையும் இன்பமாகவே அவர்கள் கருதுகின்றனர். சிலர் எல்லாவற்றையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். அவர்கள் இறைவனை பற்றி சிறிதும் கவலையற்றவர்கள். வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் தவிர்க்க முடியாதவை என்று எண்ணி வருவதை அப்படியே ஏற்க முயற்சிப்பார்கள். ஆன்மீக மனிதர்கள் சிலர் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை தங்களது பாவ புண்ணியங்களின் பலன் என்று எண்ணி அவற்றை அமைதியாக ஏற்கின்றனர். முடிந்தவரை வாழ்க்கையை நல்ல வழியில் வாழ அவர்கள் முயற்சிக்கின்றனர். மேலும் சிலர் எல்லாவற்றையும் இறைவனது பரிசாகவே ஏற்கின்றனர். முடிந்தவரை எதனாலும் பாதிக்கப்படாதவர்களாகவும் திருப்தி கொண்டவர்களாகவும் வாழ முயற்சிப்பதுடன் தார்மீக வழியில் நடக்கவும் கடமைகளை செய்யவும் தங்களால் முடிந்தவரை அவர்கள் முயற்சிக்கிறார்கள். மேலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்பமும் துன்பமும் இந்த உலகில் பிரிக்க முடியாத எதிர்மறைகள் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அவற்றை எப்போதும் தங்களது கர்மங்களின் பரிசாகவோ அல்லது தண்டனையாகவோ அவர்கள் எண்ணுவதும் இல்லை. பற்றற்ற தூய ஆன்மீக பயிற்சிகள் கொண்ட கடமை மற்றும் தன்னலமற்ற சேவை நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ முயற்சிக்கிறார்கள். உலகியல் நன்மை தீமைகளை கடந்த அந்த இறைவனை அவர்கள் அடையவும் முயற்சிக்கிறார்கள். உலகியல் துன்பங்களை அனுபவிக்கும் போது சமநிலை வலுவாமல் இருப்பதை போன்றே உலகியல் இன்பங்களை அனுபவிக்கும் போதும் அவர்கள் சமநிலை வலுவாமல் இருக்கிறார்கள். உயர்ந்த வாழ்க்கையை வாழ அவர்கள் தங்களால் இயன்றவரை முயற்சிக்கிறார்கள். எதிரெதிராக தோன்றும் இருமைகள் தங்களை பாதிப்பதையும் அவை தங்களது கவனத்தை திசை திருப்புவதையும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. ஒரு வகையான அன்பில் அன்பு செய்பவர் தனது இன்பத்தை மட்டுமே எண்ணுகிறார். மற்றொரு வகையான அன்பில் கொடுக்கல் வாங்கல் மனப்பான்மை உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் தங்களது பரஸ்பர இன்பத்தை எண்ணுகிறார்கள். மூன்றாவது விதமான அன்பில் அன்பு செய்பவர் தனது இன்பத்தை சிறிதும் எண்ணுவதில்லை. அவரது மனம் முழுவதும் அன்பு செய்யப்படுபவரின் மீதே நிலைத்துள்ளது. கடவுள் மீது செலுத்தும் பக்தியில் அமைதியும் ஆனந்தமும் நாம் பெறாவிட்டால் அதில் ஏதோ குறை உள்ளது என்று பொருள். உலகியல் ஆசைகள் கலக்காத தூய பக்தி நிச்சயமாக மிகுந்த ஆனந்தத்தையும் திருப்தியையும் அளிக்கும். இறைவனிடம் சுயநலமற்ற தூய பக்தியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் பற்றி பிடித்துள்ள பொருட்களை பல நேரங்களிலும் இறைவன் நம்மிடமிருந்து பறித்து கொள்கிறார். ஆன்மீக வாழ்க்கை பொதுவாக இந்த உலகில் ஏழ்மையும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் தூய பக்தியையும் அதன் மூலம் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அடைவதற்கு ஏழ்மையும் துன்பமும் சில நேரங்களில் தேவையே. இறைவனே நமது பெரிய வைர சுரங்கம்.
அதை பெறுவதற்கு கண்ணாடி மணிகளையும் அற்பமான மினுமினுக்கும் பொருட்களையும் நாம் தூக்கி எறிய வேண்டும். தேவ பக்தியின் ஆற்றல் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற வகைகளில் மட்டுமே இறைவனின் சக்தியை எண்ணாதே. இறைஞானம், இறைபக்தி இவற்றின் மூலமும் வரும் சக்தியை சற்று எண்ணிப்பார். சக்தி என்பது பௌதிக சக்தியாகவோ, தார்மீக சக்தியாகவோ, ஆன்மீக சக்தியாகவோ எப்படியும் இருக்கலாம். எல்லா விதமான சக்திகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் தேவியிடம் மனதை செலுத்து. தேவியின் மீது கொள்ளும் பக்தி உனக்கு எல்லையற்ற ஆற்றலை கொடுக்கிறது. நீ அவளது கைகளில் ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியும் செயல்களில் ஈடுபடுகிறது. ஆனால் கருவி என்ற வகையில் உனது சக்தி எல்லையற்றது என்பதை மனதில் கொள்வாய். உன்னுள் உறைவது போன்றே தேவி எல்லோருக்குள்ளும் உறைகிறாள். அவ்வாறு சற்று எண்ணிப்பார். இல்லாவிட்டால் இன்றைய அன்பு நாளை வெறுப்பாக மாறிவிடும். நமது அன்பு வெறுப்புடன் பின்னி பிணைந்துள்ளது. அது அன்பிற்காகவே அன்பு செய்வதாக இருக்க வேண்டும். அந்த மனநிலையில் நம்மால் இருக்க முடியாவிட்டால் ஆரம்ப காலத்தில் கொடுக்கல் வாங்கல் மனநிலையிலாவது நாம் இருக்க வேண்டும். பின்னர் நீ பெற்றுக்கொள்வதை விட அதிகமாக திருப்பி கொடுக்கும் ஒரு நிலை ஏற்படும். ஒருவன் தன்னை பற்றி சிறிதும் எண்ணாமல் இருக்கும் நிலையே மிகவும் உயர்ந்த நிலை. அந்த நிலையில் ஒருவன் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். தற்போது நமது அன்பு சுயநலத்துடன் கலந்துள்ளது. சமவிகிதம் கதை உனக்கு தெரியுமா? முயல்கறி உணவுகளுக்கு பெயர் பெற்ற உணவகம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் வாடிக்கையாளர் ஒருவர் உணவின் ருசி சற்று மாறுபடுவதைக் கண்டார். காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர். உணவகத்தின் பொறுப்பாளராக இருந்த பெண்மணி அவர்களிடம், ஐயா, நான் என்ன செய்வது? முயல் கறி கிடைப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. எனவேதான் அத்துடன் குதிரையின் கறியையும் சிறிது சேர்த்து விட்டேன் என்று கூறினாள். காவல்துறையினர் எந்த விகிதத்தில் கலந்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அந்த பெண்மணி சமவிகிதம் என்று கூறினார். அதாவது ஒரு முயலுக்கு ஒரு குதிரை. மற்றவர்கள் மீது நாம் கொள்ளும் அன்பு முயலின் எடையை போன்றது. நம்மீது நாம் கொள்ளும் அன்பு குதிரையின் எடையை போன்றது. சமவிகிதம் உண்மைதான். நாம் உட்பட மக்கள் அனைவரும் நம்ப முடியாதவர்களாகவே இருக்கிறோம். எல்லையற்ற அன்பின் ஊற்றுக்கண்ணை நோக்கி செல். அந்த உண்மை அன்பின் ஒரு துளியை நாம் பெறுகிறோம். அதில் அதிக அளவில் தன்னலம் கலந்து விடுகிறது. அதை புனிதப்படுத்து. எல்லோருக்கும் தன் மீது அன்பு உள்ளது. அந்த அன்பை புனிதமாக்குவதே ஒரு சவால். விஞ்ஞானத்தை பொறுத்தவரை தாதுவிலிருந்து உலோகத்தை பிரிக்கும் முறையே தூய்மை செய்தல் எனப்படும். நமது அன்பை புனிதமாக்குவதே நமது வாழ்க்கையின் லட்சியம். பரமாத்மாவான இறைவன் மீது உனது அன்பை வளர்த்துக்கொள். அதன் மூலம் மற்றவர்களிடம் கொள்ளும் அன்பும் பெருகுகிறது. தேவியே நம் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறாள். முதலில் தன் மீதே அன்பு ஏற்படுகிறது. பின்னர் நாம் படிப்படியாக நம்மை ஆன்மா என்றும் பரமாத்மாவின் ஒரு பகுதி என்றும் உணர்கிறோம். பின்னர் மற்றவர்களை பற்றிய நமது கண்ணோட்டம் மாறுகிறது. மனித அன்பே ஆன்மீக சகோதரத்துவமாக பரிணமிக்கிறது. பற்றுகள் நீங்கி விடுதலைக்கு வழிவகுக்கின்றன. தன்னலம் நீங்கி சேவை மனப்பான்மை தோன்றுகிறது. அந்த அன்பை வளர்த்து எல்லோருக்கும் வழங்கு. மற்றவர்களை கண்ணியத்துடன் நடத்து. ஒவ்வொருவரிடமும் விளங்கும் அந்த ஆன்மீக தத்துவத்தை எண்ணிப்பார். குடும்பத்தினர் மீதும் நண்பர்கள் மீதும் உள்ள அன்பு அனைத்தும் தன்னலமிக்கதே. அத்தகைய அன்பு இறைவனின் எல்லையற்ற அன்பின் ஒரு துளி மட்டுமே என்பதை அறிந்து கொள். எனவே உனது அன்பை தெய்வீக அன்புடன் தொடர்புபடுத்த முயற்சி செய். உனது ஆன்மீக பயிற்சிகளுக்கு பிறகு உனது தந்தை, தாய், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உன்னை வெறுப்பவர்கள் இவர்கள் அனைவரிலும் உள்ளுரையும் இறைவனை வணங்கு. சுயநலம் கருதாமல் எல்லோரிடமும் அன்பு செலுத்த முயற்சி செய். நல்ல மற்றும் தீய ஆசைகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் அப்பாற்பட்ட உணர்வு நிலையை நாம் அடைய முடியும். நல்ல உணர்ச்சிகளுக்கும் தீய உணர்ச்சிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் மிகவும் குறைவு என்பதை எப்போதும் நினைவில் கொள். உனது எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுக்குள் வைக்கவும் அவற்றை ஆன்மீக வழிகளில் திருப்பவும் கற்றுக்கொள். இந்த உலகில் மற்றவர் மீது உனது அன்பை வெளிப்படுத்த முயற்சிக்கும்போது மிகவும் கவனமாக இரு.
நீ உண்மையாகவே ஒருவரை நேசித்தால் எந்த விதத்திலும் பற்று கொள்ளாமல் அவருக்கு சேவை செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்ய முடியாவிட்டால் விலகிக்கொண்டு அமைதியாக அவருக்காக பிரார்த்தனைகளை செய். ஓரளவிற்கு மன தூய்மை அடைந்த ஆன்மீக சாதகர்கள் தனது விருப்பங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துவதில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக மென்மையான உணர்ச்சிகள், மனக்கிளர்ச்சிகள் இவற்றில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மனதை எப்போதும் கண்காணிக்க வேண்டும். தினசரி கடமைகளின் சிறு விஷயங்களில் மனம் கவனக்குறைவுடன் இருந்தால் தியானத்திலும் அது கவனக்குறைவுடன் தான் இருக்கும். தியானத்தில் அமரும்போது நாம் ஒன்றும் புதிய மனதை பெறுவதில்லை. இருப்பது அதே பழைய மனம்தான். மற்ற நேரங்களில் அது அலைபாயும் பழக்கத்தை கொண்டிருந்தால் தியான வேளையில் மட்டும் அது அமைதியாக இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? இறைவனிடம் நாம் பக்தி செலுத்தும் அளவிற்கு அவனுக்கு சேவை செய்வதில் நமக்குள்ள ஆர்வத்திற்கு ஏற்பவும் நமது ஆன்மீக சாதனைகள் மேன்மேலும் திடமாகவும் பயனுள்ளதாகவும் ஆகின்றன. நீ வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும், உலகப் பொருட்களை நோக்கி உனது மனம் ஓடினாலும் ஏதாவது ஒரு வகையில் இறைவனிடம் மனதை செலுத்து. இறை பக்தியை மட்டுமே வளர்க்க வேண்டும். விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தால் அதை பெறலாம். மனதின் பெரும் பகுதியை விழிப்புணர்வு கொள்ள செய்ய வேண்டும். தற்போதுள்ள நிலையை விட இன்னும் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இறைவனையே உனது வாழ்க்கையின் துருவ நட்சத்திரமாக கொள். இறைவனிடம் பக்தி செலுத்த முடியாத மனிதனால் ஆன்மீக வாழ்க்கையை உண்மையாக வாழ முடியாது. மனித அன்பை இறைபக்தியாக மாற்றுவதே ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம். மிகவும் ஆழ்ந்த பற்றினுள்ளும் தூய அன்பு சாரமாக விளங்குகிறது. அழுக்குகளை எரித்து அழித்த பிறகு தூய அன்பே மிளிர்கிறது. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு காரணத்திற்காக உன்னை கைவிடலாம். ஆனால் இறைவன் அப்படி செய்யவே மாட்டார் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதைப் போல் நாம் அந்த இறைவனின் அம்சமே ஆவோம். உனது அன்பு முழுவதையும் இறைவனிடம் செலுத்து. இறை அன்பின் வழியாக மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அதாவது தனிப்பட்ட முறையில் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தாமல் இறைவன் மூலமாகவும் இறைவனுக்காகவும் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். இறைவனுக்கு மனிதன் மீது உள்ள தூய அன்பின் ஒரு சிறு பகுதியாவது மற்றவர்கள் மீது நாம் செலுத்தும் அன்பில் வெளிப்பட வேண்டும். இறைவனை நோக்கி திரும்புதல். அகங்காரம் மீண்டும் மீண்டும் தலை தூக்குகிறது. எனவே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவதைப் போன்று அதை இறைவனின் சேவகன் ஆக்கு. ஆசைகளும் காமங்களும் அடங்க மறுக்கின்றன. அவற்றை வலிமை இழக்க செய்யாமல் இறைவனது பக்கம் திருப்பு. ஆண்கள் மற்றும் பெண்களின் நட்பிற்கு ஏங்காமல் இறைவனுடன் இணைய மன இயக்கம் கொள். இறைவனை கண்டால் மட்டுமே ஆன்மீக தாகம் தீரும். இறைவனால் மட்டுமே வெறுமையை நிரப்பி நிலையான அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்க முடியும். தூல மற்றும் சூட்சும புலனின்பங்களை நுகர தடையாக உள்ளவர்கள் மீது கோபம் கொள்வதற்கு பதிலாக ஆன்மீக பாதையில் உள்ள தடைகள் மீது கோபம் கொள். கீழ்த்தரமான ஆசைகள் மீதும் சுழலில் ஆழ்த்தும் காமத்தின் மீதும் உன் கோபத்தின் மீதும் கூட கோபம் கொள்ள கற்றுக்கொள். மிக பெரிய மற்றும் பலம் பொருந்திய எதிரிகளாக கருதி அவற்றை விலக்கு. மற்றொரு மனித பொம்மையை பெறுவதற்கும் அழியக்கூடிய உலக செல்வங்களை பெறுவதற்கும் ஆசை கொள்வதை விட்டு இறைவனையும் அவனது எல்லையற்ற ஆன்மீக செல்வத்தையும் அடைய விரும்பு. அது மட்டுமே அழியாதது. அதுவே நிலைத்த அமைதியை கொடுக்கும். ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, காமம், கோபம், பயம், பற்று, பாசம், நட்பு இவை அனைத்தும் இறைவனை நோக்கி திருப்பப்படும்போது அவை ஒருவனை இறைவனிடம் அழைத்து செல்கின்றன. பரிசமணியால் தொட்டவுடன் ஆசைகள், உணர்ச்சிகள், பேராசை, கோபம் என்னும் தாழ்ந்த உலோகங்கள் அவற்றின் தூய குணங்களை விட்டு தூய பக்தியாக மிளர்கின்றன. அதுவே ஆன்மாவிற்கு ஆனந்தத்தையும் மரணமற்ற அமரத்தன்மையையும் அளிக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், தீயவனாக இருந்தாலும் ஒருவன் பக்தியுடன் என்னை வழிபட்டால் அவனையும் நல்லவனாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கூடிய விரைவில் தர்மாத்மாவாக மாறி
சாஸ்வதமான அமைதியை பெறுவான். ஓ அர்ஜுனா, எனது பக்தன் ஒருபோதும் நாசத்தை அடைய மாட்டான் என்று முழங்கு. ஆசைகளின் தீவிர விளைவுகளை பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் அவற்றின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் முழுமையாக விடுபட முடியாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை கடந்து அவனால் எப்படி முன்னேற முடியும்? தனது மன உறுதியின் மூலம் அவற்றை அடக்குவது ஒரு வழி. அவற்றை பொறுத்தவரையில் சாட்சி பாவனையை வளர்த்து கொள்வது மற்றொரு வழி. அந்த இரண்டு வழிகளுமே எளிதல்ல. ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவை அநேகமாக பின்பற்ற முடியாதவை போன்றே தோன்றுகின்றன. அப்படியானால் ஒரு சாதகனுக்கு வேறு என்னதான் வழி உள்ளது? ஆசைகள் அனைத்தையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறைவனுடன் அவன் தொடர்பு படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆசையும் மனத்தூண்டலும் உணர்ச்சியும் விழிப்புடன் உறுதியாக இறைவனை நோக்கி திருப்பப்பட வேண்டும். கலை உணர்வும் கலையை கண்டு களிப்பதில் நாட்டமும் ஒருவனுக்கு அதிகமாக இருந்தால் ஒரு புனிதமான கலையை மேற்கொண்டு ஆன்மீக உயர்நிலையை அடைய அதையே ஒரு படிக்கட்டாக அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உலகியல் பாடல்களை கேட்பதற்கு பதிலாக பக்தி பாடல்களை அவன் கேட்கட்டும். மற்றவர்களுக்காக பாடுவதை விட்டு இறைவனுக்காக அவன் பாடட்டும். அவ்வாறே மற்றவையும். அழகிய நறுமணமுடைய பூக்களில் அவனுக்கு விருப்பம் இருந்தால், அவற்றை கண்டு களிக்க அவன் ஆசை கொண்டால், அவற்றை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யட்டும். பூக்களால் இறைவனுக்கு கலை உணர்வுடன் அலங்காரம் செய்யட்டும். யாராவது ஒருவரை அவன் நேசிக்க விரும்பினால், யாரிடமாவது அவன் ஈர்க்கப்பட்டது போல் உணர்ந்தால், அவரிடம் உறையும் இறைவனை அவன் நேசிக்கட்டும். அதன் மூலம் அந்த இறைவனிடமே அவன் நேரடியாக ஈர்க்கப்படட்டும். மனப்பூர்வமாகவும் விழிப்புடனும் அவற்றை செய்தால் அவை நம்மை நல்வழிப்படுத்தும் சிறந்த காரணிகளாகவும் கட்டுப்படுத்தும் கருவிகளாகவும் ஆகின்றன. நமது ஆசைகளை நல்வழிப்படுத்தவும் அவற்றை இறைவனை நோக்கி திருப்பவும் இன்னும் அதிகளவில் புனிதத்தன்மையை ஏற்படுத்தவும் அவை உதவுகின்றன. இருந்தாலும் மனதை முழுமையாக கட்டுப்படுத்துவதும் இறைவனை அறிவதுமே ஆன்மீக சாதகனின் இறுதி லட்சியம். மற்றவை அனைத்தும் அதை அடைவதற்கு உதவும் படிக்கட்டுகளே. முன்னேற்ற பாதையில் பயணித்து அந்த உயர்நிலையான தூய ஆன்மீக பக்தியை நாம் விரைவிலோ அல்லது பிறகோ அடைய வேண்டும். எல்லா வெளிப்பொருட்களுடனும் நமக்கு இருக்கும் தொடர்புகளை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும். இறைவன் எங்கும் எதிலும் நிறைந்தவர். ஆனால் அதை அறிய நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். புலன்களாலும் நல்ல மற்றும் தீய உணர்ச்சிகளாலும் தூண்டப்பட்டு செயல்புரிவதை குறைத்து கொண்டு மனதளவில் சிந்தனை செய்பவர்களாக மாற வேண்டும். ஆனால் நாம் அவற்றை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் அரட்டை செய்து அவற்றிற்கு மாறான வழிகளை பின்பற்றி முடிவற்ற துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம்.